நான் படுத்திருக்கீனா இந்த வெள்ளாமை நாங்கள் இப்போது வெட்டுற டைமில் இப்படி இந்த மழை ஒன்று வந்து நேற்று வெட்டுறதுக்கு இந்த இரவு மழை பெஞ்சதால் வந்து இங்கே பிறந்த வெள்ளாமையெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கலாம் கிடக்கு. இங்கே பாருங்கள், இந்த வெள்ளாமை தண்ணிக்குள்ளே இப்போ தாண்டு இப்படி கிடக்கக்குள்ளே இப்போ நாங்கள் என்னாண்டு இந்த விவசாயத்தை பாதுகாத்து எடுக்கிறேன். இந்த பரட்டை காடு, எரிக்கிழங்காடு இதெல்லாம் வந்து இப்படி அழிஞ்சிக்கிட்டு போகுது. இப்போ இதுக்கு என்ன செஞ்சுக்கிற பெரிய ஒரு கவலையாக கிடக்கு. இதை பார்த்து அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுங்கோன்னு செஞ்சு தரணும். இங்கே பாருங்களேன், இப்படி எல்லாம் அழிஞ்சு போகும். இங்கே தண்ணிக்குள்ளே இப்படி கிடந்தா என்னான்னு இந்த மிஷின்காரனும் பட்டிக்க மாட்டாங்க. இதை பாருங்கள், தண்ணிக்குள்ளே இப்படி கிடந்தா என்னான்னு வெட்டுறது இப்படி அழிஞ்சு இப்படி போகுது. இப்போ நாளைக்கு இன்றைக்கு வெட்டுற வயல் இது. அதால் நாங்கள் மிச்சம் கவலையோடு தான் இதை இருக்கோம். இது என்ன செஞ்சுக்கிறேன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாமல் கிடக்கு. இது பெரிய ஒரு கவலையாக கிடக்கு. ஒன்றும் செஞ்சுக்கலாமல் கிடக்கு. எல்லா பயிரும் இப்படி தான் இருக்கு, அழிஞ்சு போய் தான் கிடக்கு. மழை பெஞ்சதாலே இன்றைக்கு நாளைக்கு வெட்டுற வயலோடு இது. இன்றைக்கு வெட்டுறதுக்கு இந்த இரவு மழை பெஞ்சதால் இந்த தண்ணிக்குள்ளே தாண்டு போய் கிடக்கு. இது ஒன்றும் செஞ்சுக்கலாமல் கிடக்கும். நாங்கள் என்ன செஞ்சுக்கிறேன்னு ஒன்றும் விளங்குல. பெரிய ஒரு கவலையாக கிடக்கு. இப்படி ஒன்றும் செஞ்சுக்கலாமல் கிடக்கு. இதுக்கு அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை ஒன்று எடுத்து இதெல்லாம் நல்ல வடிகால், இஞ்சால லைனில் பனியோலாம் வடிகாலும் குறவு. இந்த வடிகால் அங்கே போங்காட்டியும் எடுத்து எங்களுக்கு தரணும். இதை தந்தால் தான் இந்த விவசாயிகள், பேராற்று உள்ள வெளி விவசாயிகள் எல்லோரும் காப்பாற்றப்படுவாங்க. இடைக்கு தான் இந்த ஆற்றை வெட்டிருக்காங்க. அங்கால வந்து பரவி இப்போ வெள்ளாமல் கனமாக வெள்ளாமல் அழிஞ்சு வைத்து அதில் இந்த விளைஞ்சத்தை வெட்டிக்கலாமல் கிடக்கு. இப்போ ஒன்றும் செஞ்சுக்கலாத நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கோம். அரசாங்கம் இதுக்குரிய ஒழுங்கு எங்களுக்கு செஞ்சு ஒரு இதுக்குரிய அந்த வடிகாலை வெட்டி தரணுன்றதை நான் வேண்டிக் கொள்கிறேன்.